சாத்தூர் தொழிலதிபர் ராஜேந்திரன் சார் கூட தான் இருக்கோம். அண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஒரு தொழில எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 64 வருஷமா. 64 வருஷமா இருக்கீங்க. சரி, 64 வருஷத்துல நீங்க நிறைய பாடங்கள் வந்து படிச்சிருப்பீங்க பிசினஸை பொறுத்தவரையில. இப்போ வர்ற காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்க காலத்துல எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது எங்கள் காலத்தில் வந்து வாத்தியார் சொல்கிறபடி நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், தாய் தகப்பன் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ உள்ள பையங்க சொல்கிறபடி வாத்தியார் கேட்குறாரு, பெற்றோர்களும் கேட்குறாங்க. சரி, அது கரெக்டு தான். இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும்? அந்த பையங்க வந்து வரும்போது பிஸ்னஸுக்குள்ள வர்றதா படிக்கிறதா அந்த மாதிரி உள்ள காலங்கள் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய பையங்கள் நன்றாக படிக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை மனதில் வளர்க்க வேண்டும், போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மெயினாக வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், பரவாயில்ல, நல்ல கான்செப்ட் தான் என்னாச்சு. போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது, தீய நண்பர்கள் சாவகாசம் கூடாது. நண்பர்கள் வந்து தீய நண்பர்கள் சாவகாசம் கிடையாது, நல்ல முறையில் நண்பர்களாக இருக்கிறோம். பரவாயில்ல என்னாச்சு, உண்மையிலேயே வந்து நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து உங்களை மாதிரி உள்ள ஆட்கள் வந்து பேக்ரவுண்டாக இருந்து நீங்கள் இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு சொல்கிற கருத்துக்கள் நல்லா இருக்குனாச்சு. நன்றி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம். இளைஞர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க, போதைக்கு அடிமையாதீங்க, நல்ல நண்பர்கள் வருவாங்க. நன்றி, நான் ஜெசீரன் மற்றொரு சந்திப்போம். நன்றி.